கடலூர்ல கல்யாணம் ஆன 25 நாள்ல என்னோட மனைவி ஜூஸ்ல விஷம் வச்சு கொடுத்துட்டா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் என்னோட மனைவியும் அவளோட குடும்பமும் தான் அப்படின்னு சொன்ன கலையரசன் அப்படிங்கிற அந்த நபர் இப்போ உயிரோட இல்ல. உண்மையிலே அவருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மிஸ்டரி வாய்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடலூரை சேர்ந்த கலையரசன் அப்படிங்கிற இளைஞருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் ஜனவரி மாசம் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி கல்யாணம் ஆன முதல் நாள் ராத்திரியே தன்னோட மனைவி அவளோட காதலன் கூட வீடியோ காலில் பேசிட்டு இருந்ததை பார்த்த கலையரசன் இது சம்பந்தமா அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு, உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அதனால இனி என்ன நடந்தாலும் நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு கலையரசனை மிரட்டினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட வாழ வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கலையரசனுக்கு ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்ததுல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி என்னோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணும் அவளோட பேரண்ட்ஸும் தான் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று சொல்லிட்டு அடுத்த 2-3 நாள்ல கலையரசன் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு கேஸை விசாரிச்ச கடலூர் போலீஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய மனைவி கொடுத்த விஷம் கலந்த அந்த ஜூஸை குடிச்சேன்னு கலையரசன் சொன்னது எல்லாமே போய். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை விரும்பினது உண்மைதான். அதனாலதான் கலையரசனை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு கலையரசன் கூட கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கலையரசனுக்கு கல்யாணம் ஆன முதல் நாள் ராத்திரி தான் தெரிய வந்திருக்கு. சரி, காதலுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே, போக போக அது சரியாயிரும் அப்படின்னு கலையரசன் நினைச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கலையரசனை ஏத்துக்கவே இல்லை. இதை தாங்கிக்க முடியாம தான் கலையரசன் விஷம் குடிச்சிட்டு அந்த பழிய அப்பாவியான அந்த பொண்ணு மேல போட்டிருக்கிறாருன்னு போலீஸ் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலியமா ஒரு பொண்ணுக்கு இப்போ நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சாலும், ஒரு கட்டாய கல்யாணத்தினால இப்போ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையும் பல கனவுகளோட கல்யாணம் பண்ண ஒரு பையனோட உயிரும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.